ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் திருப்பதி போகும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோட்டோங்க. அங்கே வந்து மூளைக்கு மூலம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு வராங்க நிறைய பேர். சரி ஒன்று எடுப்போமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் எடுத்தோம். கரெக்டாக அந்த கோபுரம் தெரிகிற மாதிரி நாங்கள் எடுத்தோம். ஃபோட்டோவுக்கு 100 ரூபா தான். இந்த ஃப்ரேம் போட்டு தரதுனால 200 ரூபா. 100 ரூபா தானே அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு ஃபோட்டோ தான் இன்னொரு டைப் கூட எடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் போதுன்னு விட்டுட்டோம். இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக அழகாக சூப்பர் மாடலாக இருந்துச்சுங்க. இந்த ஹேண்ட்பேக்கு வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக்கு பிங்க் கலர் வந்து ஒரு 200 ருபீஸ். அப்புறம் வந்து இந்த எல்லோ கலரும் 200 ரூபாயோ 250 ரூபாயோ இதோட விலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வாங்கினேன். அப்புறம் உள்ளே பார்த்திங்கனாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு குட்டி குட்டி இது ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருந்தாங்க. அது 2 வாங்கினேன். சின்ன பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை போட்டுக்குவாங்களே, அதனால் அது வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரு, நல்ல பிங்க் கலரு, பேபி பிங்க் கலரு, டார்க் பிங்க் கலந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது வாங்கினோம். இதோட விலை பார்த்திங்கனாக்கா 120 ரூபா. 120 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேட்டு தான், 150 எவ்வளோ சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது, அதனால் இதுவும் வாங்கிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா குட்டி பிள்ளைக்கு போடுற ஒரு வாட்ச் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேடு, இது எழுதிட்டு நம்ம வந்து அழிச்சிக்கலாம். அதில் வந்து இந்த டெலிட் ஆப்ஷன் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எழுதுனது டெலிட் ஆயிரும். இது வந்து பேட்ரி வாட்சுக்கு போகிறோம்ல, அந்த பேட்ரி தான். தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த வாட்ச் பார்த்திங்கனாக்கா அப்படி சுற்றுறோம் அப்படின்னா ரோல் ஆகும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி சுற்றி விளையாடுவாங்களே. அப்படி கீழே இருக்கிற ஒரு பட்டனை தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா கீழே வந்து அந்த டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து சந்தனம் பேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எப்போவுமே என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டு நானும் போகும்போது வாங்கினேன். நான் வீடியோவில் காட்டினவங்களுக்கு லைட்டாக அமுக்கினா டபக்குன்னு எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. சரி, அப்புறம் திரும்பவும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணேன். இது பார்த்திங்கன்னா பபிள்ஸ் விடுவாங்களே சின்ன பிள்ளைங்க, அது வந்து வாங்கினேன். அந்த கோயில் வாசலில் நின்றுட்டு அந்த இதை விற்கிறவங்க ரொம்ப அழகாக பபிள்ஸ் விட்டாங்க. நான் அதை எப்படி என்னன்னு சொல்லிட்டு கவனிக்காமல் வேண்டேன். இங்கே வந்து நானும் தொட்டு பார்க்குறேன், ஒன்றும் பபிள்ஸ் வந்த மாதிரியே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ. இது வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். இது வந்து பெருசு. இதுலேயும் பாட்டு இருக்குது. இதுலேயும் ஒரு 30, இதில் வந்து ஒரு 100க்கு மேலே பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சின்னதில் வந்து இது 30 சம்திங் எவ்வளோ இருக்கும். நல்லா இருந்துச்சு. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா சும்மா ரஃப் யூஸ் கட்டிக்கலான்னு என் வீட்டுக்காரர் வாங்கினார். 100 ரூபாயோ 120 ரூபாயோ 150 ரூபான்னு நினைக்கிறேன். 150 ரூபா அந்த வாட்ச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ட்டு இவங்க வந்துட்டாங்க. இவன் பேர் பப்பிங்க. இந்த பப்பியை தூக்கி மடியில் உட்கார வைக்கவே முடியாது. அது பயங்கரமாக அடம் பிடிச்சி கீழே இறங்கிடும். இது உப்பு தாம்ல வேணும். உப்பா வேணும் உங்களுக்கு? உப்பா வேணும்? கவர் சத்தம் கேட்டோன்னு வந்துட்டிங்களா? இது வெறும் உப்பு தாண்டி செல்லுங்களா? உப்பு ஒன்று என்ன லில்லி குட்டி? ஒரு பாக்கெட்டு உப்பு, கல் உப்பு வாங்கிட்டு போய் இங்கே சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற உப்போட கலந்து ஒவ்வொரு டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு போயிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க போடுற கழுத்துக்கு போடுற மாலைகள். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து 3 100 ரூபா. அப்புறம் ஒன்று வந்து 120 120 இந்த மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி வளையல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து கல் வச்ச வளையல் வந்து கொஞ்சம் விலை கூட. மற்றபடி வளையல் வந்து 4 வளையல் சேர்ந்து 100 ரூபா. விலை பரவாயில்லாமல் இருந்துச்சு. டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையல்லாம் வந்து 250 300 கிட்ட இருந்துச்சு. அந்த வளையலாம் வந்து இங்கே சேம் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு விலை. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி 4 வளையல் 2 வளையலே இங்கே 250 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. அப்போ அந்த ரேட்டுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த கவரிங் பேங்கிள் மாதிரி இருந்துச்சுல, அது வந்து ஒரு சின்ன வளையல் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அப்படியே வாங்கிட்டோம். யாருக்காவது குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். வளையெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கொண்டு வந்தான் ஒரு சின்ன பையன். ஒரு பூ வந்து 10 ரூபா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இதில் ஒரு 4 பூ கிட்ட வாங்கினேன் நான். அவ்வளோதான். அவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது.
இந்த கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.